இங்க பாரு, அவங்க என்ன பரிமாற சொன்னா நீ வேண்டான்னு சொல்லு. அதுதான் உனக்கு நல்லது. அதையும் மீறி அவங்கள மாதிரி நான் தான் உனக்கு பரிமாறணும்னு நினைச்சேன்னு வையே, அப்புறம் நீதான் வீணா வருத்தப்படுவ சொல்லிட்டேன். அப்படிலாம் நான் ஒண்ணும் வருத்தப்படவே மாட்டேன். நீ தாராளமா பரிமாறு. வேண்டாம், தேவையில்லாம வம்பு இழுக்காத. அது என்னன்னு தெரியல செல்லம், உன் கையில தான் சாப்பிடணும்னு இந்த மாமே மனசு ஏங்குது. நீ ஏன் உன் கையால பரிமாறு. ஏமா பாத்து பாத்து. அது எப்படி செல்லம், நான் இவ்வளவு சாப்பிடுவேன்னு தெரிஞ்சு அதே அளவுக்கு அதே மாதிரியே பரிமாறி இருக்க. சூப்பர். நீ இப்ப சாப்பிடு, நல்லா டேஸ்டா, நல்லா உப்பு காரம் எல்லாத்தையும் இப்ப செஞ்சு சாப்பிடு. என் பொண்டாட்டி நீ பரிமாறி இருக்க, அத நான் சாப்பிடாம விட்டுருவோனா என்ன? சாப்பிட்டா போச்சு. என்ன இத போய் பிசைஞ்சிட்டு இருக்கான்? இதையே சாப்பிட போறானா? தம்பி, நான் ஒண்ணு சொல்லட்டுமா? என்னமா? தம்பி, என்னையும் சரி எங்க அக்காவையும் சரி இனிமேட்டு அத்தான்னு உரிமையா கூப்பிடணும்பா. ஒரு காலத்துல அம்மானு கூப்பிட்டா சரி, அதுக்குன்னு இன்னும் அப்படியேவா கூப்பிடுறது? வாய் நிறைய அத்தான்னு சொல்லி கூப்பிடு. சரிங்க அத்தை, இனி அத்தனை கூப்பிடுறேன். ஆமா, இப்ப என்னத்துக்குப்பா கூப்பிட்ட? அத்தை, என் பொண்டாட்டி எனக்கு பாசமா பரிமாறுறா, அத நான் அவளுக்கு என் கையால ஊட்டி விடணும்னு ஆசைப்படுறேன். ஊட்டி விடலாமா அத்தை? ஏன்பா உன் பொண்டாட்டிக்கு நீ ஊட்டி உண்ணுன்னு ஆசைப்படுற, இதுக்கு ஏன்பா என்ன போய் கேட்டுனுக்குற? நீ தாராளமா ஊட்டி விடு. இருந்தாலும் வீட்டுல பெரியவங்க நீங்க, உங்ககிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறது நல்லது தானே? அத்தை, நீங்க இங்கேயே நின்னு நான் என் பொண்டாட்டிக்கு ஊட்டி விடுறத பாருங்க. ஆண்டான். சௌந்தர்யா செல்லம், இந்தோடி குட்டிமா ஒரு வாய் ஆகாட்டு ஆகாட்டு அப்படிலாம் சொல்ல கூடாது செல்லம், சாப்பிடு. எனக்கு வேண்டான்னு சொல்றேன். அட என்ன நீ ஆகாட்டு ஆகாட்டு ஆகாட்டு. அது ஒண்ணும் இல்ல அத்தை, என் பொண்டாட்டிக்கு உப்பு புளி காரம்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியா தேவைப்படுது போல இருக்கு. அத அவ பரிமாறதுல காமிச்சா, நான் அத பதிலுக்கு அவளுக்கே ஊட்டி விட்டு